போடாமல் போய்விட்டேன் என்று என்னை அவர் விமர்சித்திருந்தார். காந்தி மண்டபம் உள்ளே நாங்கள் போனதே மாலை போடுவதற்காகத்தான். காவல்துறையினர் ஆளுநர் வந்த பிறகுதான் மற்றவர்கள் மாலை போட முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் முயற்சித்து பார்த்தோம். நான் வந்தே கேட்டேன். நான் வந்த பிறகு காவல்துறையினர் என்னிடத்தில் நேரிலே சொன்னது, ஆளுநர் வந்த பிறகு அவர் மாலையிட்ட பிறகு நீங்கள் போடலாம், அதுவரை காத்திருக்க வேண்டும். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு மேல்தான் வருவார். நேரமில்லை, நான் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டும். எனவே காமராஜர் மணிமண்டபம் சென்று அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திவிட்டு நான் போய்விட்டேன். இந்த தகவலை அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர் பேசுகிற போது மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறார், மது ஒழிப்பு கொள்கையில் உயிர் மூச்சாக இருந்த காந்தி சிலைக்கு மாலை போடாமல் போய்விட்டார், அவருக்கு இந்த கொள்கையில் முரண்பாடு இருக்கும் போலும் குற்ற உணர்வு இருக்கும் போலும் என்று அவர் தன்னுடைய கருத்தை பொதுவெளியிலே ஊடகங்களின் வாயிலாக சொன்னார். மது ஒழிப்பு கொள்கைக்காக மாநாடு போடுகிறோம், மது ஒழிப்பை வலியுறுத்திய காந்தி பிறந்த நாளில் மாநாடு போடுகிறோம், ஆனால் அந்த சிலைக்கு நான் மாலை போடவில்லை, அவமதித்து விட்டேன் என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டுமில்லாமல் மது ஒழிப்பு கொள்கையில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விமர்சனத்தையும் அவர் வைத்து சென்றார். ஆகவேதான் அதற்கு நான் விளக்கம் சொல்ல நேர்ந்தது. உங்களைப் போல்தான் நானும் என்று என்னையும் அதில் இணைத்துக் கொண்டுதான் பேசினேன். அவரை நான் தரம் குறைத்து பேசவில்லை. இதற்காக அவர் வருந்தினால், காயப்பட்டதாக உணர்ந்தால் நான் வருந்துகிறேன்.